ஆதி பாரதி சீரியலில் பார்ட் ஒன்க்கான வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதியை பற்றின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாப்புல நம்ம அழகர் ஃபோனில் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதை கேட்டோன்னே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அழகர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல, உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சரி வாங்க எல்லோரும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அழகர் எல்லாரையும் கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க வேனில். அந்த சமயத்தில் ஆதிக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. உடனே வெளியில் வராங்க. வெளில வந்ததுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவருக்கு 2-3 நாளைக்கு அப்படியே தூங்கிட்டு இருப்பார். அவருக்கு ஏதாவது நிறைய குழப்பங்கள் எல்லாமே இருக்கும். அதை எல்லாத்தையும் நீங்கள் தான் பக்குவமாக எடுத்து என்ன விஷயங்கிறத, ஏன்னா பழசெல்லாம் மறந்துருப்பார் இல்லையா, அதனால் நீங்கள் தான் பக்குவப்படுத்தி எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு தர்மலிங்கம் செமக்கடுப்பில் இருக்காங்க. இவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே ஏதாவது தடுத்தாக்கணும், நம்ம ஆளுங்க வேறு இன்னும் ஆளை காணோம், ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போக மாட்டேங்குது அப்படின்னு அவர் கடுப்பில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதையும் தடுக்க முடியல இவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து. அப்போ கரெக்டாக அழகர் மனசே கேட்கலையே, என்னமோ சரியாக படலை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் ஆதி பண்ணிவிட்டு இப்போ அவன் இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை கடையை திறக்கிறது எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மனசு ஏதோ சரியில்லை, இரு நான் ஆதிக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஆதி மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதை கேட்டோன்னே, இங்கே பாரு மாப்பிள்ள, தயவு செஞ்சு நான் இருக்கேன் இல்லைன்னு நினைக்காத, நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை நானும் பண்ணேன். ஒரு விஷயத்தை மட்டும் வாழ்க்கையில் புரிஞ்சுக்க, எல்லாருமே எல்லார் நேரத்துலையும் கூடவே இருக்க முடியாது, எனக்கு தவிர்க்க முடியாத சூழல், அதனால் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கேன். ஆனாலும் எப்போயுமே என் மனசு எப்போதும் நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கும், சரியா? நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையில் முன்னேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சு மெசேஜை கட் பண்ணிடுறாங்க. இந்த ஆதி குரலை கேட்டியா அப்படின்னு சொன்னோன்னா, அப்புறம் என்ன, ஆண்டாள் சொல்கிறாங்க, அவர் தான் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டார்ல, நீ எதுக்காக தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு இருக்க, அவன் குரலில் ஒரு தடுமாற்றம் பதட்டம் எல்லாமே தெரியுது, எனக்கு என்னமோ மனசில் சரியாக பட மாட்டேங்குது, அதான் ஒரு கவலையாக இருக்குது. இத்தனை வருஷம் கூடவே இருந்துட்டு இப்போ திடீர்னு அவன் இல்லைங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ பாரதி கிட்ட எதுக்கும் உறுதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அழகர், ஆமாம் ஆதி ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அவன் வாய்ஸே சரியில்லையே, ஏதாவது உங்ககிட்ட சண்டை போட்டானா, ஏதாவது பிரச்சனையா, குழப்பத்தில் இருந்தானான்னு அழகர் கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்டேன்னா, பாரதிக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல, அவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சந்தோஷமாக போகிறப்ப கூட டாட்டா காமிச்சிட்டு தான் போனார், அது மட்டும் இல்லாமல் அவர் மீட்டிங்கில் இருந்தால் எப்போவுமே ஃபோன் இப்படி தான் இருக்கும், மற்றபடி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழகர் வந்துடுறாங்க. அழகர் வந்தோன்னா, ஆமாம் இப்போ யார் கடையை திறக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப, இதில் என்ன சந்தேகம், ஆதி தான் திறந்துருக்கணும், அதான் அவன் இல்லையே அப்படின்னு கேட்டோன்னா, அவன் இல்லைன்னா என்ன, அவனோட பொண்ணு இங்கே தானே இருக்கா, தமிழை வச்சே நான் கடையை திறந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுவும் நல்ல யோசனை தான், ஏன்னா தமிழ் எப்போதும் சின்ன குழந்தைய வச்சு திறந்தால் நல்லபடியாக மனசு இருக்கும், அதனால் திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழ் ரிப்பன் வெட்டி கடையை திறந்து வச்சோன்னே எல்லோரும் சந்தோஷமாக ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாங்க. தர்மலிங்கத்துக்கு ஸ்வீட்டு கொடுத்தோன்னா அவர் வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டுட்டு அப்படி போகிறாப்புல தனியாக ஓரமாக ஒதுங்கியிருக்காங்க. உள்ளே போயிட்டு கடையில் போயிட்டு தமிழ் சொல்கிறாங்க, நீங்கள் மாமா நிச்சயமாக ஓஹோன்னு வருவீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி அப்படின்னு சொன்னால், சரி கடைக்கு வந்தாச்சு, ஆளாளுக்கு இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எப்படி, ஏதாவது வியாபாரம் பண்ணணும்ல அப்படின்னு பவித்ரா ஹஸ்பண்ட் எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கடையை ஆரம்பிச்சுட்டு எப்படி வியாபாரம் பண்ணுவேன்னு சொல்லி பார்ப்போம், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் கேட்டோன்னே, உடனே புடவையை பற்றி ஒவ்வொரு விஷயங்களும் பெரட்டி போட்டு அட்டகாசமாக ஒவ்வொரு புடவைக்கும் வித்தியாசமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக அழகர் சொல்கிறாங்க. டேய் பரவாயில்ல, ஒரே வாரத்தில் இவ்வளோ விஷயங்கள் ஒரு தொழிலில் கற்றுக்கிறது உன்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன் அப்படிங்கிறப்ப, பரவாயில்ல விடுப்பா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு ஏன் சொல்லிகிட்டு இருக்கீங்க, தமிழ் உங்கள் அப்பா வருவார்ல, வந்தோடனே நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக டூர் போகலாம் அப்படிங்கிறப்ப, டூர்லாம் அப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டாளோட அப்பா செம கடப்பில் தர்மலிங்கம் ஒருத்தருக்கு ஃபோனை போட்டு, டே இங்கே பாடுறா, இவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, எங்கடா இருக்கீங்க, நான் வர சொல்லியிருந்தேன்ல, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி இதை வந்துடுறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரம் வாங்கடா உங்களுக்காக தான் இருக்கேன், இவங்க சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்கப்ப, அழகரோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி, ஏண்டா
இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நான் எதுக்காக லேட்டாக வந்தேன்னுலாம் கேட்க மாட்டேயா அப்படின்ற சரி சொல்லுமா அப்படின்றப்ப கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு வந்திருக்கேன்டா. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி போகலாமா அப்படின்னு சொல்கிறேன். எப்போ போகிறது அப்படிங்கிறப்ப பாரதி வந்து இப்போயே நம்ம எல்லோரும் ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்கிறதே பெரிய விஷயம். இது மாதிரிலாம் நடக்கிறது அபூர்வம். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம எல்லோரும் இன்றைக்கே போயிட்டு வந்துட்டா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா என்ன அப்படின்னு பாரதி வந்து சொன்னோன்னே இது நல்ல யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாலும் சரி அழகரும் சரி சந்தோஷப்படுறாங்க. சரி கல்லால் யார் உட்கார்றது அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து அழகரோட அப்பா வந்து என்னம்மா பேசுகிற, நீ தான் உட்காரணும், வா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து கல்லால் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஆண்டாள் வந்து அந்த சேரில் உட்காந்துருக்கிறதுன்னு வந்து அழகர் பார்த்துட்டு வந்து சந்தோஷமாக கண் கலங்குறாங்கன்னே சொல்லலாம். அதோட எபிசோடை வந்து அதிரடியாக வந்து முடிச்சிட்டாங்க.